கர்நாடகா முழுவதும் ஒரு கியூஆர் கோட் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 13 வருஷமா ஒரு கேஸ் திரும்ப திரும்ப உயிர் பெற்று வந்துட்டு இருக்குது. கர்நாடகாவில் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டைமில் கூட மூளை மூளையிலையும் இந்த கேஸை பற்றி பேசாதவங்களே கிடையாது. ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா. யார் இந்த சௌஜன்யா? எதுக்காக இந்த சௌஜன்யாங்கிற பொண்ணை பற்றி கர்நாடகாவே பேசிகிட்டு இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இது ஒரு ஸ்மால் ஸ்டோரி இல்லை, இது ஒரு பிக் கேஸ். இது ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு 3 பார்ட்டாக நான் இந்த ஸ்டோரியை சொல்ல போகிறேன். தர்மஸ்தலா கர்நாடகாவோட வெஸ்ட் சைடில் இருக்கிற ஒரு ஃபேமஸான கோயில் பேர் தான் தர்மஸ்தலா. அந்த கோவிலோட பேர் தான் அந்த ஊருக்கும் வச்சுருக்காங்க. வருஷம் 365 நாளும் நிற்காம 3 வேளையும் சாப்பாடு போட்டுட்ருக்கிற அந்த கோயில் நிகரில் தான் ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். 9th October 2012 தர்மஸ்தலா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான் பங்களா. அந்த சின்ன கிராமத்தில் இருக்கிற பொண்ணு தான் சௌஜன்யா. SDM காலேஜ் ஆஃப் உஜ்ஜேரியில் செகண்ட் PU, அதாவது 12வது படிச்சுட்டு இருந்த அந்த பொண்ணு 9th October 2012 மார்னிங் 7:30 to 8 AM டியூஸ்டே அன்னைக்கு அந்த நாள் ஒரு சின்ன லோக்கல் ஃபெஸ்டிவல் இருந்துச்சு. அதனால அவங்க அம்மானால சாப்பாடு செய்ய முடியலை. அந்த பொண்ணு லேட் ஆயிடுச்சுன்னு காலையிலும் சாப்பிடாம சீக்கிரமாக வந்துடலாங்கிற நினப்பில் காலேஜுக்கு போச்சு. ஆனால் மத்தியானமும் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுனால மத்தியானமும் அந்த பொண்ணுனால சாப்பிட முடியல. அவங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிக்கலான்னு சொன்னப்போ கூட நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் 3:30க்கு அப்புறம் தான் காலேஜ் விட்டுச்சு. அங்கே இருந்து நேத்ராவதி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸில் வந்துச்சு. அந்த பொண்ணோட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு பேசிட்டு அங்கே இருந்து வீட்டுக்கு கிளம்புனாங்க. அங்கேருந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் அந்த வீட்டுக்கு நடக்க வேண்டியது இருந்தது. அந்த பொண்ணு வர வழியில் ஒரு ஹாஸ்பிட்டலை க்ராஸ் பண்ணுச்சு. அந்த ஹாஸ்பிட்டலோட வாட்ச்மேன் கூட அந்த பொண்ணு போகிறத பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் அவங்களோட ரிலேட்டிவான அவங்க மாமா அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்காங்க. என்னம்மா இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு பேசிட்டு அங்கேருந்து நடந்து போயிருக்காங்க. அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு 10 நிமிஷம் இருக்கிற இடத்துல அந்த பொண்ணு காணும். அந்த பொண்ணோட வீட்டில் அவங்க அம்மா 7 மணி ஆயும் பொண்ணு வீட்டுக்கு வரலையேன்னு பயந்து போய் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரித்தப்போ அந்த பொண்ணு பஸ்ஸிலேருந்து இறங்கி போனதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட மாமா கிட்ட விசாரித்தப்போ அவர் என்கிட்ட பேசிட்டு தானே போனா, இன்னுமா வீட்டுக்கு வரலைன்னு அவர் திருப்பி அவர்கிட்டயே கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, பொண்ணு காணாமல் போயிட்டான்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் சுமார் 200-300 பேர் அந்த பொண்ணு 11 மணி வரைக்கும் தேடி இருக்காங்க. அப்பவும் அந்த பொண்ணு கிடைக்காததுனால போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போனப்போ அவர் 24 ஹவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, நீங்கள் போயிட்டு காலையில் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 11 மணியும் ஆயிடுச்சு, மழையும் ரொம்ப அதிகமாக வந்ததுனால இனிமே அந்த பொண்ணை தேட முடியாதுன்னு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்காட்ட அந்த பொண்ணை மறுபடியும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடும்போது அந்த பொண்ணோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 10 நிமிஷத்தோட தூரத்தில் அந்த பொண்ணு ஒரு குழியில் விழுந்து கிடந்திருந்தா. சாதாரணமாக விழுந்து கிடக்கலங்க, அந்த பொண்ணு இறந்து போயிருந்தா. அதுவும் அந்த பொண்ணு சாதாரணமாக இறந்து போகலை. அந்த பொண்ணோட உடம்புல நிறைய காயங்கள், மார்பு பகுதியில் இருந்த எலும்பு உடஞ்சு போயிருந்தது. அந்த பொண்ணோட கைகளை கால்களை அந்த பொண்ணோட ஷாலில் கட்டி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிலைமையில் யாரோ ரேப் பண்ணி மர்டர் பண்ண மாதிரி அந்த பொண்ணு இறந்து போயிருந்தது. போலீஸுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து பார்த்து போஸ்ட்மார்ட்டமுக்கு அந்த பாடியை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ தான் தெரிய வரும் அந்த பொண்ணை வந்து ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்டுக்குள்ளே மண்ணை போட்டு திணிச்சிருக்காங்கன்னு. ஏன்னா யார் ரேப் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக. எவ்வளோ கொடூரமான சாவு இல்லையா? என்ன பண்ணுச்சு அந்த சின்ன பொண்ணு? எதுக்காக அதுக்கு இப்படி ஒரு சாவு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா?
கேஸ முழுசா கேளுங்க.